தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5/6/2015 வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இரவு 7:54 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நோய் அணுகா விதி என்பதை பற்றி சொல்லப் போகின்றேன். ஒருவருக்கு மிகப்பெரிய செல்வம் எது என்று சொன்னால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று அவ்வை சொல்லி வைத்திருக்கின்றாள். வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வம் எது என்று சொன்னால் நோயற்ற வாழ்க்கையாம். அப்படி நோயில்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் எப்படியெல்லாம் நாம் உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அழகாக பதார்த்த குண சிந்தாமணி எடுத்துரைக்கின்றது. அதிலே ஒரு பாடல், அழகான ஒரு பாடல், 4 வரிக்குள் நம்முடைய வாழ்க்கை வளம்பெற வழிகாட்டுகின்றது. என்ன பாடல் என்றால், திண்ணம் 2ற்குள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் கருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி என்பது பாடல். நன்றாக கவனித்து பாருங்கள். திண்ணம் 2ற்குள் சிக்க அடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் கருக்கி நெய்யுருக்கி மோர் பெருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி. இதுக்கு என்ன அர்த்தம்? திண்ணம் 2ற்குள் சிக்க அடக்காமல் என்றால் 2ஐ அடக்கக்கூடாதாம், மலஜலத்தை அடக்கக்கூடாது, வருகின்ற பொழுது போய்விட வேண்டும். அதே நேரத்தில் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் என்றால் ஆண்மை சக்தியை அதிகம் வெளியேற்றக்கூடாதாம், சிற்றின்பத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடாதாம். உண்ணுங்கால், நாம் சாப்பிடுகின்ற நேரத்தில் நீர் கருக்கி என்றால் தண்ணீரை சூடாக்கி சாப்பிட்டால் எந்த நோயும் அணுகாது. அதனால்தான் இப்பொழுதெல்லாம் சொல்கிறார்கள், சூடான வெந்நீரை நீங்கள் குடியுங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் தண்ணீரிலே நிறைய கிருமிகள் இருக்கும், அவற்றை சூடாக்கி குடித்தால் நல்லது, அந்த கிருமிகளால் பாதிப்பு ஏற்படாது. அதை அன்றைக்கே முனிவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நீர் கருக்கி என்றால் கருக்குதல் என்றால் சுட வைத்தல் என்று பொருள். நீர் கருக்கி நெய் உருக்கி என்றால் நெய்யை அப்படியே கெட்டியாக ஊற்றிக்கொள்ளக்கூடாது, அது இரத்தத்தை கெட்டிப்பிடித்து விடுமாம். எனவே நெய்யை உருக்கித்தான் சாப்பிட வேண்டும். நெய்யை உருக்கி மோர் பெருக்கி, மோரும் அதே போல நீர் விட்டு மோர் பெருக்கித்தான் உண்ண வேண்டுமாம். பொதுவாக இந்த காளமேக புலவர் என்ற ஒரு புலவர், அவர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தார். அங்கே போயிருக்கின்ற பொழுது சாப்பிடுகின்ற பொழுது சாம்பார் சாதம் சாப்பிட்டதும் மோர் வேண்டும் என்று கேட்டார். மிக 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 தண்ணி மோராக இருந்தது. இலையிலே அவர்கள் இந்த மோரை விட்டவுடனே அது உருண்டு ஓடிக்கொண்டு சென்றது. உடனே காளமேகம் ஒரு பாடல் பாடினார். வானத்தில் இருக்கும் பொழுது கார் என்று பேர் படைத்தாய், நீ கீழே வடிகின்ற பொழுது நீர் என்று நீ பேர் படைத்தாய், இங்கே இந்த வீட்டுக்குள் வந்த பிறகு மோர் என்று பேர் படைத்து முப்பேரும் பெற்றாயே என்று சொன்னார். ஒரு தண்ணீர் கார்மேகமாக இருக்கின்றது அல்லவா? அப்படி மேகம் சூழ்ந்திருக்கின்ற பொழுது அதற்குள் தண்ணீர் இருந்தால் அதை கார்மேகம் என்று சொல்வோம். வானத்தில் இருக்கும் பொழுது உனக்கு கார் என்று பெயர், நீ வடிகின்ற பொழுது நீர் என்று பெயர், இந்த வீட்டுக்குள் வந்த பொழுது மோர் என்று பெயர், முப்பேரும் பெற்றாயே என்று சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அந்த மோரை பெருக்கித்தான் நாம் சாப்பிட வேண்டுமாம். தண்ணி மோராக சாப்பிட்டால்தான் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். சமச்சீர் உணவெல்லாம் அந்த காலத்திலே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதே போல போஜன விதி என்று ஒன்று உண்டு. அதிலே முதலிலே இனிப்பை சாப்பிட வேண்டுமாம், அதற்கு பின்னாலே மத்தியிலே புளிப்பு உப்பு உரைப்பு சாப்பிட வேண்டும், முடிவிலே துவர்ப்பை சாப்பிட்டு முடிக்க வேண்டும். புளித்த தயிரும் ஊறுகாயும் உண்ண வேண்டுமாம். புளித்த தயிர் உண்வது நல்லது என்கிறார்கள். 3/4 வயிற்றுக்குத்தான் சாப்பாடு சாப்பிட வேண்டும். கால் வயிறு இடைவெளி விட்டிருக்க வேண்டும், ஏனென்றால் அது வாயுவிற்கு தேவை என்று சொல்கின்றார்கள். இலையிலே பார்த்தால் செட்டிநாட்டிலே பல வகையான உணவுகளை வைப்பார்கள். பலகாரம் என்று சொல்லியது அந்த பகுதியிலே தான். 1 காரம் 2 காரம் இல்லையாம், பல காரங்கள் இருக்கும். அதனால் தான் பலகாரம் என்று காலையிலே உள்ள உணவுக்கு சொல்லி வைத்தார்கள். வடை இருக்கும், அதே நேரத்தில் கந்தரப்பம் இருக்கும், வெள்ளை பணியாரம் இருக்கும், பால் பணியாரம் இருக்கும், இனிப்பு சீயம் இருக்கும், இட்லி தோசையோடு இவை அனைத்தும் இருக்கும். பல காரங்கள் இருப்பதனாலே பலகாரம் என்றார்கள். அந்த செட்டிநாட்டு கலையிலே உணவு வைக்கின்ற பொழுது இடது பக்கம் இருப்பதெல்லாம் குறைவாக உண்ண வேண்டும், வலது பக்கம் இருப்பதெல்லாம் அதிகமாக உண்ண வேண்டும் என்பார்கள். வலது பக்கத்திலே தான் அங்கே இருப்பதெல்லாம் கூட்டு அவியல் இப்படி இருக்கும், இடது பக்கத்திலே பொரியல் எண்ணெய் கலந்ததெல்லாம் இருக்கும். சரி, இப்படி வைக்கின்ற சாப்பாடு தங்கக்கலத்திலே உண்டால் என்ன நடக்கும்? தங்கத்திலே சில பேர் தட்டு வைத்து சாப்பிடுவார்களா? முற்காலத்திலே தங்கத்திலே நாம் சாப்பிட்டால் தாது விருத்தி உண்டாகும். தங்க கலத்தில், அதாவது தங்கத்தட்டில். வெள்ளி கலத்திலே வைத்து சாப்பிட்டால் நமக்கு வீரியம்
அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய கபம் பித்தங்கள் எல்லாம் நீங்கி விடுமாம். வெள்ளியிலே நாம் சாப்பிட்டால் கபம் பித்தங்கள் நீங்கும். தாமிரத்திலே நாம் சாப்பிடுவது, அதாவது செம்பிலே சாப்பிட்டால் தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும். மண் பானை சமையல் சாப்பிட்டோம் என்று சொன்னால் மிக மிக மகத்துவமானது. வாழை இலையில் சாப்பிட்டால் அந்த பச்சையம் நம்மோடு சேரும், சரும நோய்கள் வராது, சருமம் பளபளப்பாக இருக்கும். அதனால்தான் வாழை இலை போட்டு பரிமாறுகின்றார்கள். இப்படி சாப்பிடுவதில் கூட நோய் அணுகாமல் இருக்க பல வழிமுறைகளை முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். இவற்றில் முடிந்தவரை அந்த வழிமுறைகளை நீங்களும் கடைப்பிடித்தால் நோயற்ற வாழ்வு உங்களுக்கு வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தட்டி சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. ராசிநாதன் 2இல் இருக்கிறார். 3க்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருப்பதனால் முன்னேற்றத்துக்கு வித்திட உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும், பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருக்கும் என்று சஞ்சலங்கள் வரலாம். வாயில் தேடி வம்புகள் வரப்போகிறது. கோயிலை தேடிச் செல்வதுதான் நல்லது. குணத்தோடு நீங்கள் பழகுவதும் நல்லது. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். வரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு செலவுகள் 2 மடங்கு மேலோங்கலாம். பயணத்தை தள்ளி வைப்பதுதான் உத்தமம். மிதுனராசி நேயர்களே, குடும்பச் சுமை கூடும் நாள். கூடுதல் விரயம் ஏற்படுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். இடம் வாங்கியது, பூமி வாங்கியதில் கூட பிரச்சனைகள் உருவாகலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கி கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் உருவாகி மறையும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிலையான வருமானத்துக்கு நீங்கள் வழியமைத்துக் கொள்வீர்கள். 2க்கு அதிபதியான சூரியன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பாக பிரிவினைகள் எதிர்பார்த்தபடி நடைபெறும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. சொந்தங்களும் உங்களை வாழ்த்தப் போகிறது. சிம்மராசி நேயர்களே, விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள். விவகாரத்தை முற்றவிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. விரயஸ்தானத்திலே வியாழனும் சுக்கிரனும். எனவே பெண்வெளி பிரச்சனைகள் தலைதூக்கலாம். குழந்தைகளின் நலன் கருதி அல்லது எதிர்கால திட்டங்கள் கருதி ஏதேனும் விரயங்களை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். கன்னிராசி நேயர்களே, யோசித்து செயல்படுவதன் மூலமே யோகங்கள் ஏற்படும் நாள். இன்றைக்கு உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு பகையாக மாறப்போகின்றார்கள். 3இலே இருக்கும் சனி முன்னேற்ற தடைகளை ஒரு சிலருக்கு கொடுக்கும். வங்கி சேமிப்பு கரையலாம். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தாலும் செயல்பட இயலாமல் போகலாம். 8இலே செவ்வாய் இருப்பதால் வாகன மாற்றம் செய்வது உத்தமம். பழைய வாகனங்களால் பழுது செலவுகள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பூமி விற்பனையால் ஓரளவுதான் ஆதாயம் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வருமானம் போதுமானதாக இருக்கும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியமடைய வைக்கும். அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும். கிழமை வெள்ளி என்பதால் இன்றைக்கு நீங்கள் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பார்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. வெளிநாட்டு முயற்சிகளிலும் ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுகின்ற இன்று தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். ஏராளமான நண்பர்கள் உங்களுக்கு வந்து கை கொடுத்து உதவுவார்கள். தங்கம் வெள்ளி போன்றவை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பச் சுமை கூடுகிறதே என்ற கவலை அகலும். குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு கூடலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வீடு கட்டும் முயற்சியில் பாதையில் இருக்கிறதே என்ற கவலை அகலும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். மேலதிகாரிகளின் அனுகூலத்தோடு உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். உயர் பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். கும்பராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் நாள். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடும். அன்றாட வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். 2இலே கேது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாதிப்புக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். கல்விக்காக எடுத்த முயற்சியும் தாமதப்படலாம். அதே நேரத்தில் 6இலே சுக்கிரன் இருக்கிறார். எனவே மாலை நேரத்தில் எதிர்பாராத வரவு ஒன்று உண்டு. மீனராசி நேயர்களே, பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்.
பொன்னான நாள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழிலுக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் கூட்டு முயற்சிகளில் செய்த காரியங்களிலெல்லாம் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.